இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நியூஸ் தான் வெள்ளியங்கிரியில். ஸோ இன்னைக்கு அந்த நியூஸை பார்த்த உடனே பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒன்றுமே காலிலேருந்து ஓட மாட்டேங்குது, ஏன்னே தெரில. நானும் தான் வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தேன், அதுவும் தனியாக மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த ஒரு துணையும் இல்லாமல் யாருமே இல்லாமல் நான் மட்டும் போயிட்டு மேலே போயிட்டு 7 மலைகளில் போயிட்டு நான் வந்து சாமியை பார்த்து திரும்பி வந்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு 20 to 25 days தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மூடிடுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து எதுனா மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வரலாண்டா அப்படின்னு நினைக்கிறப்போ தான் என்னால் முடியல. ஏன்னா வந்து என்னோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை, பக்கத்தில் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே அதுக்கு போயிட்டு வரதுனால எந்த ஒரு இதுவுமே என்னால் பண்ண முடியல. தயவு செஞ்சு வெள்ளியங்கிரி மலைக்கு நான் போறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுக்கப்புறம் போறவங்க ஒரு 20 days இருக்கு, நீங்க ஒரு 10 days to 15 days வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு வாக் பண்ணுங்க, எதனா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுங்க, கரெக்டா 3 வேளையும் சாப்பிடுங்க, உடம்பு ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடி செக்அப் பண்ணிடுங்களேன். நார்மலா ஒரு பாடி செக்அப் பண்ணுங்க. வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி தயவு செஞ்சு அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா அப்படி நீங்க வந்து எதுவுமே இல்லாம போவாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரிப்போ இல்ல வந்து ஒரு ஜாலியா ஒரு இதுக்கோ என்ன என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கோ போகல, நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ள ஜேர்னி உள்ள போயிட்டு வரீங்க. இந்த ட்ரெக்கிங்ன்றது சும்மா கிடையாது, இது வந்து நம்மளோட உடம்பே பாத்தீங்கன்னா பயங்கரம் பண்ணி விடும். ஸோ அது போயிட்டு வந்த ஃபீல் எனக்குமே இன்னும் இருக்கு. நான் பிப்ரவரி மந்த் போயிட்டு வந்தேன், அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. பேட் வேர்ட்ஸ் பேசுறது, தப்பான வந்து யோசிக்கிறது, அந்த மாதிரிலாம் அந்த இடத்துல வந்து பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே உங்க பாடியை வந்து ஃபுல்லாவே டவுன் ஆகிடும். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கோட போங்க, ஒரு தாட்டோட போங்க, ஒரு அமைதியாக போங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நான் பெரிய வீடியோ, அதில் பேசவே மாட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே நான் பேசாமல் மௌன விரதமாக தான் போவேன். கீழே 1வது மலையிலேருந்து 7வது மலை வரைக்கும் நான் வந்து அமைதியாக யார்கிட்ட பேசாமல் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவேன். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் அந்த மௌன விரதத்தை கலைப்பேன், நான் அதுக்கப்புறமா தான் பேசுவேன். ஸோ அமைதியாக போயிட்டு வருவோம், எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் ஒரு உணர்தல் ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில தடுமாற்றங்கள்லாம் மலையில் நடந்தது. ஸோ இப்போ என் காலை காட்டுறேன் பாருங்க, என் கால் இதுதான், இப்படி வந்து தோல் பிச்சுட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வந்து இறங்கும் போது நடந்தது. படியில் ஒரு தடவையும் உரசிட்டு போறதப்போ தோல் வந்து பிஞ்சிருச்சு. இது வந்து எரிஞ்சிட்டே தான் இருந்தது. ஆனா எனக்கு வந்து இந்த வலி லைட்டா தெரியுது, ஆனா ஃபுல்லா தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருந்தது. வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பயணம்ன்றது வந்து சும்மா கிடையாது, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நம்ம மைண்ட்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாம் ஒரு அமைதியா போயிட்டு வாங்க, ஜாலியா போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாம ஒரு அமைதியான ஒரு முறையில போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பதிவு பண்ணணும்னு நினைச்சா அதனால பதிவு பண்றேன். பாத்தீங்கன்னா நீங்க வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால 7 மலையும் நம்மளால ஏறி இறங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போங்க. ஒரு பவர், ஒரு இதுவோட போங்க, ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட போங்க. கண்டிப்பா உங்களை வந்து 7 மலையும் ஏறி உங்களால வந்து சாமியை பார்த்துட்டு திருப்பி வர முடியும். அது மட்டும் இல்லாம நான் எப்படி வந்து ஏறி 7 மலையும் எப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் வந்து எங்க யூடியூப் சேனல்ல வந்து ஒரு பெரிய வீடியோவா போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நன்றி, வணக்கம்.